ஸ்டார் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளான ஸ்டிச் தாங்க. நல்லா கவனமா பார்த்துக்கோங்க. இப்போ இந்த எண்டிங் வந்தாச்சு. நம்ம 3 செயின்ஸ் போட்டு திருப்புவோம் இல்லைங்களா? அதே போல தான். நல்லா பாருங்க. இது ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். பாருங்க. 1, 2, 3 நல்லா பார்த்துக்கோங்க. 1, 2, 3 3 செயின் போட்டிருக்கேன். 3 செயின்ஸ் போட்டுட்டு நம்ம ஒர்க்க அப்படியே திருப்புறோம். நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம ஒர்க்க திருப்பிட்டு இந்த ஹூக்ல இருக்க இந்த 3 செயின அப்படியே விட்டுர்றோம். நல்லா பாருங்க. இந்த ஹூக்ல இருக்க இந்த 3 செயின் அப்படியே விட்டுட்டு, இந்த செகண்ட் செயின் இருக்கு இல்லைங்களா? அதுக்குள்ள விட்டு இப்படி ஒரு தடவை இழுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா இந்த ஃபர்ஸ்ட்டா போட்டோம் இல்லைங்களா? அந்த செயின். இதில விட்டு இப்படி எடுத்துக்கிறோம். நல்லா பாருங்க. நம்ம 3 செயின்ஸ் போட்டிருக்கோம். ஒரு செயினோடது ஹூக்லயே இருக்கு. செகண்ட் செயின்ல ஒண்ணும் இந்த அதாவது 1, 2, 3 செயின்ஸு. அதில 3 செயின் இதிலயே இருக்கு. செகண்ட் செயினுக்குள்ள விட்டு ஒரு தடவ எடுத்தோம். ஃபர்ஸ்ட் செயினுக்குள்ள விட்டு ஒரு தடவ எடுத்தோம். அப்புறம் இப்படியே நம்ம ஒர்க்க திருப்பிக்கிறோம். திருப்பிட்டு பேக் லூப் நல்லா பாருங்க. இந்த பேக் லூப்ல விட்டு ஒரு தடவ, மறுபடியும் இந்த அடுத்த பேக் லூப் அடுத்த ஸ்டிச்ல பேக் லூப். மொத்தமா நம்மளுக்கு எவ்வளோ இருக்கு? 1, 2, 3, 4, 5 இருக்கு. ஓகேங்களா? மறுபடியும் 3 டைம்ஸ் இந்த மாரி விடுறோம். ஓகேங்களா? இப்போ 1, 2, 3, 4, 5, 6 இருக்கு. இந்த 6 வழியாவும் இப்படி இழுக்கிறோம். இப்படி இழுத்து இப்படி ஒரு செயின் போடுறோம். இதுக்கு பேர் தான் ஸ்டார் ஸ்டிச். ஓகேங்களா? இந்த ஸ்டிச் நான் திருப்பி உங்களுக்கு சொல்லி தரேன். நல்லா பாருங்க. இப்போ நம்ம இதோட நம்ம ஒர்க்க முடிச்சுட்டோம். இந்த ரோ இதோட முடிஞ்சது. அதுக்கு அடுத்தது நம்ம 3 செயின்ஸ் போடுறோம். நல்லா பாருங்க. 1, 2, 3 3 செயின்ஸ் போடுறோம். போட்டுட்டு நம்ம ஒர்க்க இப்படியே திருப்புறோம். நம்ம ஒர்க்க அப்படியே திருப்பிட்டு இந்த 3 செயின விட்டுர்றோம். 3 செயின் ஹூக்ல அப்படியே இருக்கு. நல்லா கவனிங்க. 3 விட்டுர்றோம். இந்த செகண்ட் செயின் வழியா விட்டு ஒரு தடவ, அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட்டா இருக்கும் இல்லைங்களா? அந்த செயினுக்குள்ள விட்டு பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட்டா இருக்கிற செயினுக்குள்ள விட்டு ஒரு தடவ, அடுத்ததா இந்த ஸ்டிச்சோட பேக் லூப். இந்த 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 ரோ இருக்கு இல்லைங்களா? இந்த ரோல நம்ம வந்து ஸ்டிச்சுக்குள்ள ஒர்க் பண்ணணும். இப்ப இந்த ரோ வந்து நம்ம ஃபுல்லா ஸ்டிச்சுக்குள்ள ஒர்க் பண்ணிட்டு வந்தோம். ஆனா இந்த ரோ ஃபுல்லா இப்படி பேக் லூப்ல மட்டும் தான் ஒர்க் பண்ண போறோம். சரிங்களா? பேக் லூப் 3 லூப்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்க. 1, 2, 3 இப்போ நம்ம ஹூக்ல வந்து 6 இருக்கணும். 1, 2, 3, 4, 5, 6 நான் டபுள் ஸ்ட்ராண்ட்ஸ் போட்டங்காட்டிக்கு 2, 2 தெரியுது. ஆனா இது உங்களுக்கு ஒண்ணு ஒண்ணா தெரியணும். நீங்க 2 போட்டீங்கன்னா இந்த மாரி இருக்கலாம். ஓகேங்களா? இப்ப பாருங்க. இத அப்படியே இப்படி இழுத்துர்றோம். இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப அழகா இருக்குங்க பார்க்கறக்கு. பாருங்க. இப்படி இழுத்துட்டு இப்படி டைட்டா ஒரு இழுத்துட்டு ஒரு செயின். அவ்வளோதான். ஓகேங்களா? இது வந்து ஸ்டார்ட்டிங். அதாவது இந்த ரோ ஸ்டார்ட் பண்ணும்போது இது பாருங்க எவ்வளோ ஸ்ட்ரெயிட்டா வந்திருக்குன்னு பாருங்க. இத முடிச்சுட்டு இப்ப அடுத்த ஸ்டார் எப்படி இனி வர ஸ்டார்லாம் எப்படி போடுவோம்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கேப் இருக்குங்களா? இந்த கேப்புக்குள்ள விட்டு ஒரு தடவ, அடுத்தது இந்த ஸ்டிச் இருக்கு பார்த்தீங்களா? இங்க பக்கத்துல. இந்த ஸ்டிச்சுக்குள்ள இப்படி விட்டு ஒரு தடவ, இப்படி நம்மளுக்கு இழுத்துட்டு இருக்கு இல்லைங்களா? இதுக்குள்ள விட்டு ஒரு தடவ. டோட்டலா நம்மளுக்கு எவ்வளோ இருக்கு? 1, 2, 3, 4 ஆனா நம்மளுக்கு எவ்வளோ இருக்கணும்? 6 இருக்கணும். அப்போ பக்கத்து ஸ்டிச்ல விட்டு ஒரு தடவ, அதுக்கு அடுத்த ஸ்டிச்ல விட்டு ஒரு தடவ. டோட்டலா நம்மளுக்கு எவ்வளோ இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6 இப்போ இதில ஃபுல்லா இப்படி விட்டு எடுத்துக்கணும். விட்டு எடுத்துட்டு ஒரு செயின் அவ்வளோதான். இது ஒரு ஸ்டார். இப்ப பாருங்க இந்த கேப் பெருசா தெரிஞ்சதுங்களா? அந்த கேப் பாருங்க சின்னதாயிடுச்சு. அதாவது இந்த கேப் பெருசா தெரிஞ்சதுங்களா? அந்த கேப் பாருங்க சின்னதாயிடுச்சு. இப்ப அடுத்த ஸ்டிச் எப்படின்னு பாருங்க. ஒண்ணும் இல்ல. இப்படி ஹூக் இருக்கு. இந்த நடுவுல இந்த வளையம் மாரி இருக்கு இல்லைங்களா? இதில இப்படி ஒரு டைம். அடுத்தது இந்த ஸ்டிச் மாரி இருக்கு இல்லைங்களா? இதில விட்டு ஒரு டைம். அப்புறம் இந்த இழுத்துட்டு இருக்கு இல்லைங்களா? இதுக்குள்ள ஒரு டைம். 4 ஆச்சு. பக்கத்து இதில இதுக்குள்ள 1, அதுக்கு அடுத்த ஸ்டிச்ல 1. சரிங்களா? பாருங்க. விட்டு இப்ப 6 லூப். இந்த 6 லூப் வழியாவும் இப்படி இழுக்கணும். இழுத்துட்டு இப்படி ஒரு செயின். ஓகேங்களா? திருப்பவும் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இந்த ஹோல் வழியா 1, இந்த ஸ்டிச் வழியா 1, அந்த இழுத்த மாரி இருக்கு இல்லைங்களா? அது வழியா 1, பின்ன இந்த பேக் லூப் வழியா 2 ஸ்டிச்ல 1, 1 விட்டு ஃபுல்லா இப்படி இழுத்து ஒரு செயின். இவ்வளோதாங்க. எவ்வளோ சிம்பிளா இருக்குன்னு பாருங்க. பார்க்கறக்கு ரொம்ப அழகா தெரியும். பாருங்க. இந்த ஹோல்ல விட்டு ஒரு தடவ, இந்த ஸ்டிச் வழியா விட்டு ஒரு தடவ, இதுக்குள்ள ஒரு தடவ, பேக் லூப் 2லயும் ஒவ்வொரு தடவ. விட்டு இப்படி இழுத்து ஒரு செயின்.
பொறுமையாக செய்கிறேன் பாருங்கள். ஸ்லோவாக இந்த ஹோல்குள்ளே விட்டு இப்படி ஒரு தடவை இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச் அது டைட்டாக இருக்கும் நம்மளுக்கு, அதனால் அதை ஃபஸ்ட் இதுக்குள்ளே விட்டு ஒரு தடவை இந்த இழுத்துட்ட மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளே விட்டு ஒரு தடவை 4 ஆயிடுச்சு. இப்போ இந்த 2 ஸ்டிச்லேயும் பேக்கில் ஓகேங்களா பாருங்கள், ஒரு செயின். இவ்வளோதாங்க இது. இப்போ இந்த ஸ்டிச் பாருங்கள் எவ்வளோ எலகண்ட்டாக எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இது வந்து ஃபுல்லாக போட்டு வரும்போது நம்மளுக்கு இன்னும் பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும். ஓகே.